Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் பீஃப் புலாவ் ஒன்று செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இது சரியான டேஸ்டியான டிஷ் உண்டு. நாங்கள் இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஃப் புலாவ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த தடவை ஈத் ஸ்பெஷல் என்னோட பீஃப் புலாவ். நான் அதுக்கு சிக்கனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், மேரினேட் பண்ணி வச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு பிக் ஆனியன் 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். க்ரீன் சில்லி ஒரு 4 போல் எடுத்துக்கிறேன். பிக் டொமாட்டோ 3 எடுத்துக்கிறேன். அடுத்தது பீஃப் நான் 750 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் கொஞ்சம் இந்த ஃபெட்டோடு தான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்றைக்கி ஸ்பைசஸ் எல்லாம் மீக்குது. பட்டை 2 துண்டு, பே லீவ்ஸ், கராம்பு, மிளகு எல்லாம் மீக்கி. ஸோ நான் இன்னும் டர்மரிக் பவுடரும் மசாலா பவுடரும் பெப்பர் பவுடரும் எடுத்துக்கிறேன். பெப்பர் பவுடர் 3 கரண்டி போல் வேணும். மற்றது கர்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கேரட் மெல்லிஸாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோடய சேர்த்து நான் கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஆயிலோடு சேர்த்து கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வேன். அப்போ தான் இந்த நல்ல டேஸ்டாகும். கீ ஆட் பண்ணால் தான் இந்த தனிக்கரை கீயாலையும் செய்யலும். நான் இங்கே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஹீட்டாக விடணும். இது கொஞ்சம் ஹீட்டாகக்குள்ளே தான் நாங்கள் இதில் பீஃபை ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஹீட்டாக விட்டுட்டு இப்போ நாங்கள் பீஃபை ஆட் பண்ணிக்கொள்வோம். பீஃபை ஆட் பண்ணி இந்த பீஃப் இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விடும். தண்ணியும் விட்டு நல்லா இப்படி நல்லா ஃப்ரை ஆகும். எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டுக்கு பீஃபை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சு நல்லா இதை ஃப்ரை ஆகும். இந்த புலாவுக்கு டேஸ்ட்டே பீஃப்ட டேஸ்ட் தான். பீஃப் சரியாக போட்டால் தான் புலாவ் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது நல்லா வதங்கி இந்த கறி நல்லா ஃப்ரை ஆகி வரப்போக்குள்ள இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு செகண்ட் மிச்சமே இதுக்கு மணமும் டேஸ்ட்டும் தர ஆனியன் தான். ஆனியனையும் நல்லா சேர்த்து நல்லா ஆனியனோடு சேர்த்து நல்லா இது குக் ஆகணும். கொஞ்சம் நல்லா இப்படி நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இது இப்போ நல்லா குக் ஆகிக்கும் உங்களுக்கு விளங்கும். இந்த டைமில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதோட நான் ரம்பையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு. பாகிஸ்தான்லலாம் சரியான ஃபேமஸ். நான் எத்தனையோ தடவை செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த தடவை இதுக்கு இதை செய்வோம்ட்டு எடுத்தேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ், பே லீவ்ஸ், கராம்பு, இந்த பெப்பர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கொண்டேன். ஸ்டார் அனீஸும் ஒன்று சேர்த்திக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் வதங்க விட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் டொமாட்டோவை போட்டுவோம். மற்றது க்ரீன் சில்லி நான் கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லியையும் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. போட்டுக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு க்ரீன் சில்லி கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும். அப்போ அதோட ஸ்மெல் நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று தரும் எங்களுக்கு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை மூடி லிட்டால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டுக்கு வைக்கணும். இப்போ இந்த பாருங்கள், இது நல்லா வதங்கிக்குது. இப்போ இந்த டைமில் நாங்கள் இதுக்கு சேர்த்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். நான் இதுக்கு சில்லி பவுடர் மிச்சமாக போடலை. நான் இதுக்கு போட்டிக்கிறேன் பெப்பரும் மசாலாவும் தான். அந்த கரம் மசாலாவில் சில்லி பவுடர் கூட சேர்த்து தான் இதாக்கிக்குது. ஸோ அதை தான் போட்டிக்கிறேன். ஏன்னா இதுக்கு சில்லி பவுடர் போடுறல. அடுத்து கர்ட் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கர்டையும் போட்டுக்கொள்வோம். இது நான் 500 கிராம்ஸ் ரைஸுக்கு தான் செய்கிறேன். 700 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் மட்டுக்கு நான் இதுக்கு மீட் பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இப்போ 3 கப்ஸ் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீஃப் வேவணும், குக் ஆகணும். தனி பீஃப் எப்படியுமே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் போகும். மற்றது இப்போ தான் நான் சோல்ட் சேர்த்துக்கிறேன். சோல்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. பிறவைக்கு ரைஸை வைக்கிற டைம் போதாட்டி மறுவை இன்னும் கொஞ்சம் சேர்க்கலும்.
அளவாக சேர்த்துக்கொண்டா பிறவைக்கு எங்களுக்கு போதாட்டி சேர்த்துக்கொள்ளும். இப்போ இந்த பீஃப் நல்லா வெந்திக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கும், இதில் சில்லி பவுடர் சேர்க்கல, அந்த மசாலாவில் இந்த சில்லி பவுடர் தான், மற்றது டொமாட்டோ. இப்போ நல்லா வெந்திக்குது. இந்த டைமில் நான் வந்து பாஸ்மதி 500 கிராம்ஸை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் 20 மினிட்ஸ் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை இப்படி சேர்த்துக்கொண்டு இதுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையுமே இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது கேரட்டும் மிச்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ளம்ஸ் தெரியும் தானே, ப்ளம்ஸையும் நல்லா கொஞ்சம் கூடையாக போடணும். நான் ப்ளம்ஸும் வந்து 50 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. பீஃப் புலாவ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில், நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இதுக்கு இப்போ நாங்கள் ப்ளம்ஸையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு சோல்ட் போதுமானு பார்க்கணும். சோல்ட் கணக்காக வந்திக்குது, நான் கணக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் வேவுறதுக்கு. இப்போ இந்த பீஃப் புலாவ் வெந்து கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இது குக் ஆகிக்கிற போதா, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ நல்லா குக் ஆகிக்குது. இப்போ நல்லா குக் ஆகிக்குது பாருங்கள். பாஸ்மதி எல்லாம் நல்லா ஒன்று உடையாமல் இருக்குது பாருங்கள், நல்லா வந்திக்குது. மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ள வேணாம். ஏண்டா பாஸ்மதியை நாங்கள் ஊற வச்சு தானே போடுறேன், அதனால் மிச்சம் வாட்டர் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஸோ அதே மாதிரி மிச்சம் இந்த ஸ்பூனை போட்டு கிளறிடும் வேணும். அப்படியே இருந்தால் பாஸ்மதி வந்து எல்லாம் உடைஞ்சிரும். ஸோ வந்து இந்த நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் பீஃப் புலாவ் சர்வ் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து சிக்கன் மெரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அந்த மெரினேஷன் எப்படின்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பீஃப் புலாவ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மாதிரி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதை மாதிரி செய்யுங்க. செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஷ் நயிக்குது. நான் அதோடு வரேன். அது வரைக்கும் பாய்.